ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிற எந்த ஃபிஷ்ஷு எதுவுமே சேலுக்கு இல்லைங்க. நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் வளர்க்குறேன். ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சின்னதாக அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொய்டம்போங்க. இது வந்து ஃப்ரெண்டுங்கிட்ட வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா வச்சுருந்தேன், கொஞ்சம் கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்லான்ஸில் நிறையா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருப்பேன். ஸோ கப்லான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நம்ம தருவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தருவோம். அந்த கப்பை இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர்லையோ சின்ன இதுலேயோ போட்டு செம்மண் போட்டு வச்சிட்டிங்கன்னா செம்ம ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ தண்ணி கலங்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தண்ணி சுத்தமாக கலங்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய லெவலில் தண்ணி கலங்க. அதாவது நீங்கள் அந்த மாதிரி மண் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம் ஒரு வேறு குண்டாலில் போட்டு முக்கி எடுத்துகிட்டு மூணாவதாக இந்த குண்டாலில் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் தண்ணி கலங்காதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிளான்ஸுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. பிளான்ஸுமே சூப்பராக வளருது. ஓகேங்களா. ஸோ பிளான்ஸ்னால ஃபிஷ்ஷஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா நல்லாவே அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பிளான்ஸ் லைட்டாக அந்த இலத்தலையெல்லாம் வாடிச்சுன்னா ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டாகவும் ஆகும். ஸோ அது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இயற்கையோடு இருக்கிற மாதிரி அதுக்கு ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நல்லா ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கொய்டம்போ நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கோய் ஷார்ட்டைலு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் அந்த ரெட் ரோட்டாக அது சம்திங் அந்த பிளான்ட் வச்சுருப்பேன். இதுக்குள்ளே பிளான்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணியே மாற்றாமல் எந்த அளவுக்கு நம்ம போராட முடியுமோ அந்த அளவுக்கு இதுக்குள்ள போராடிட்டு இருக்கோம். ஸோ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகுது. ஏன்னா இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகுது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கப்பீஸ்க்கு எப்போயே மாற்றிடாதீங்க. அதுன்னு இந்த எக்ஸாட்டிக் கப்பி ரொம்ப 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 டேஞ்சருங்க. நான் ஏன் அடிக்கடி வந்து தண்ணியை ஃபுல்லாக மாற்றிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, ஸோ எங்கள் அம்மா நான் எல்லா சமயத்துலேயும் பார்த்து இந்த சைடை ப்ளூ கோய் வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்றுக்கு போன வாரம் வீடியோ கூட எடுத்து பாருங்கள். ஸோ அத்தனை ப்ளூ கோய் வச்சுருந்தேங்க. இப்போ பாருங்கள் ப்ளூ கோயே இல்லை, எல்லாம் செத்து தான் உள்ளே கிடக்குது. குட்டி ரெண்டு குட்டி இப்போ இறந்துருக்கிட்டு. ஸோ அப்போ அவ்வளோ குட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ காரணம் வந்து தண்ணி மாற்றாதீங்க. நான் சொல்கிற காரணம் என்னென்னா, தண்ணி மாற்றினா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாட்டிக் கப்பிலாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சருங்க. ஓகேங்களா. ஸோ தண்ணினால தான் மீனுக்கு எக்ஸாட்டிக் கப்பிக்கு ஆபத்து. தண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தா கூட என்னன்னா இவ்வளோ அழுக்காக இருக்குது, பாசம் முடிச்சு தண்ணி மாற்றுறா அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லலாம் வீடியோ பார்த்து. இப்படி இருந்தால் கூட மீன் நல்லா சூப்பராக சர்வே ஆயிருங்க. ஆனால் தண்ணி பளபளன்னு வச்சுருந்தீங்கன்னா மீன் அவுட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எக்ஸாட்டிக் கப்பிலாம் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வச்சுருங்க. ஏன்னா அப்படி வச்சுருந்தாவே நோய் அட்டாக்குங்கிறது அசால்ட்டாக வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா சூப்பராக வச்சுருந்தீங்கன்னா மீன் அவ்வளோதான் அவுட்டே ஆயிரும். ஸோ இது வந்து நம்மள்கிட்ட புரிஞ்ச இந்த கொய்டம்போ. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக் இந்த கப்பி இந்த ஒயிட் டெக்ஸோ அதுதான் வச்சுருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ அது அப்படியே குட்டி போட்டுட்ருக்கு. ஓகேங்களா. இதுக்குள்ளேயும் பிளான்ட் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பிளான்ட் இல்லையா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ரெட் சில்வோட குட்டிங்க. ஸோ உங்களுக்கு கப்பி குட்டிங்க பார்த்தா தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குட்டிங்க இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ரெட்டு. ஸோ ஜெர்மன் ரெட்டில் அப்படியே குட்டி எடுக்கிறதே விட்டுட்டாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா குட்டி அங்கங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டிங்களாக தான் இருக்கும். நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இதுக்குள்ளேயே பிளான்ட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளாக் கப்பி குட்டி உள்ளே விட்டு வச்சுருக்கேன். இதுலேயுமே பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரெட் சில்லோட இதுக்குள்ளே விட்டு வச்சுருப்பேன். குட்டிங்களை விட்டு நல்லா குட்டிங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சர்வே ஆகிட்டு இருக்குங்க. உள்ளுக்குள்ளே சிம்ஸுமே விட்டுருப்பேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஆப்ளாக் கப்பிங்க. ஸோ ஆப்ளாக் பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங் நீங்கள் வெறுத்து போகிற அளவுக்கு குட்டி போடக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு தான் இதுதாங்க. அதாவது பேசிக் வெரைட்டியில் இந்த ஃபிஷ் மாதிரி ஒரு குட்டி போகிற ஃபிஷ் எதுவுமே இருக்காது. நீங்களே வெறுத்துருவீங்க. யாரோ புதுசாக வளர்த்துனாலுமே வெறுத்து போகிற அளவுக்கு குட்டி போடுங்க. ஸோ இதுலேயுமே பிளான்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை பசேன்னு இருக்கா. எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி பிளான்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கப்பியும் டம்போயரும் விட்டு வச்சுருப்பேன். கோல்டு கப்பியும் பர்பிள் பெரியும் விட்டு வச்சுருப்பேன். அதே மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்னெயில் கொஞ்சம் வருங்க. ஸோ இந்த ஸ்னெயில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பிளாக் கலர் ஸ்னெயில். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்னெயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்னெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டு போட்டிங்கன்னா எல்லா ஸ்னெயிலுமே வந்து மேலே வருங்க. ஸோ மேலே வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி எடுத்து கீழே போட்டுருங்க. ஸோ அப்புறமா கூட கூட்டி விட்ருங்க. ஸோ கீழே போடாட்டி எல்லாமே ஸ்னெயில் பெருசாகிருங்க. ஸோ பெருசாக இருக்க ஸ்னெயிலும் முடிஞ்ச அளவுக்கு தான் இந்த மாதிரி பெருசாக தெரிஞ்சதுன்னா தூக்கி அப்படியே ஓரமாக நிற்கும், அப்படியே கீழே கடாச்சிருங்க. ஓகேங்களா. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் இந்த கிளைமேட்டுக்கு, அதாவது இந்த சம்மர் கிளைமேட்டு கண்டிப்பாக நிறையா ஸ்னெயில் வரும். ஓகேங்களா. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதான் வழி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஃபெண்ட் இயர் பிட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்.
ஸோ இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். நான் போன வாரத்தில் நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வந்து கடையில் போட்டு கொடுத்துட்டேன், நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஜெட் பிளாக். ஸோ ஜெட் பிளாக் இதில் விட்டு வச்சுருக்கோம் குட்டிங்க எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளரணும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் கப்பின்னு சொல்லுவோம். ரெட் ட்ராகன் கப்பி வெரைட்டி மாதிரி தாங்க. ஸோ அந்த இதில் பேசிக் ட்ராகன் கப்பி. இதெல்லாம் குட்டி வந்து மேக்ஸிமம் சாப்பிடாதுங்க. ஸோ அதுக்குள்ளேயே குட்டி இருக்குது விட்டு வச்சுருக்கோம். இதுலேயும் பிளான்ஸ் அதுலேயும் ப்ராப்பராக வச்சுருப்பேன். ஆனால் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ பிளான்ஸ் கலெக்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசையாக வந்துருச்சு. எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி பிளான்ஸ் வச்சுருப்பேன். இந்த பிளான்ஸ் வச்சுருக்கனால என்ன ப்ரோ அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒன்று ஹைடிங் ஸ்பேஸு. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இந்த செட்டப் மாதிரியே இருக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும் மீனுங்க. ஸோ இதில் ஃபாஸ்ட்ரியிலும் கொஞ்சம் போட்டிருப்பேன், எத்தனை குட்டிங்க இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து குட்டி எடுக்கணுன்ட்டு இது பண்ணலிங்க, இல்லாட்டி இன்னும் நிறையா குட்டி இருக்கும். இப்போ ஒரு டைமுக்கு 50 குட்டி போடுதுன்னா அதில் நான் அப்படியே எடுக்காமே விட்டுட்டுனா ஒரு 15-20 அப்படியே சர்வே ஆயிரும். அதே நான் எடுத்து வச்சுன்னா 50மே காப்பாற்றலாம். பட் ஏன்னா எடுத்து வைக்கிற அளவுக்கு நான் பெருசாக இது பண்ணணும்னு நினைக்கல. ஸோ அதனால அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே என்னோடய எலிஃபெண்ட் இயர் பீட்டா கலெக்ஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கப்பி. இந்த கப்பி வந்து பார்த்திங்கன்னா போன வாரமே காமிச்சிருப்பேன். அதாவது மெட்டாலிக் பிளாக்னு சொல்லி செம்ம சூப்பரான கப்பிங்க. மெட்டாலிக் பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு லைனேஜ் கப்பி ரொம்ப நல்லாயிருக்கும். சைடு ஃபிஷ் இதெல்லாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயுமே குட்டி பாருங்கள், ஏகப்பட்ட குட்டிகள் உள்ளே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 50 குட்டி போட்டுச்சுன்னா ஸோ அப்படியே விட்டு கடைசியாக குட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இப்போ எங்கேயாவது போட்டுச்சுன்னா அது பாட்டுக்கு ஒளிஞ்சுக்குங்க. மேக்ஸிமம் ஒரு 50 குட்டி போடுதுன்னா அதில் 20 குட்டியை காப்பாற்றிடலாம். ஓகேங்களா? எடுக்காமல் விட்டு அது மாதிரி ஹைடிங் ஸ்பேஸோடு விட்டு எடுக்காம விட்டிங்கன்னா ஒரு 20 காப்பாற்றலாம். அதே ஃபுல்லாத்தையும் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டுலாம் அது பாட்டு குட்டியெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அப்போ குட்டியை மட்டும் தனியாக எடுத்துட்டுனா 50 காப்பாற்றலாம். பட் ஏன்னா அது ஸோ தனித்தனியாக எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா சும்மா நான் ஆசைக்கோசம் தான் வளர்த்துறேன், அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பாருங்கள் குட்டி தான், ஏகப்பட்ட குட்டிங்களாம் உள்ளே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபுரா நிறையா வச்சுருந்தேங்க. இடையில கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையா அந்த கிளைமேட் மாதிரி தண்ணி கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். ஸோ தண்ணி மட்டும் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ பிங்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஸோ எல்லா விதமான பிரச்சனையும் வருங்க. எப்படி தான் தெரில, என்கிட்ட ஆங்கராமே இது வரைக்கும் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்ததில்லை. ஆனால் எப்படி இந்த எல்லோ பிங்க் ஆங்கராம் வந்துச்சுன்னே தெரில. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. எப்படி சின்ன சின்ன தப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அந்த ஆங்கராம்லாம் இருந்துச்சுன்னா எனக்கும் தெரியும், அதை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆங்கராமை க்யூர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஸோ அதை ஆங்கராம் ஃபஸ்ட்டே பிடுங்கிருக்கணும். பிடுங்கினாலுமே மீன் வந்து இப்போ முன்ன மாதிரி தாங்க மாட்டேங்குதுங்க. முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்காது. அதாவது எப்படின்னா ஒரு மீன் சர்வே ஆகுதுன்னா அசால்ட்டாக நீங்கள் காப்பாற்றிடலாம். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து முன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷனாலும் மீன் வந்து எதுவுமே ஆகாது. பட் இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம மனுஷங்களுக்கு எப்படி முன்னெல்லாம் 100 வருஷம் அசால்ட்டாக இருந்தாங்க, பட் இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் மீனுங்களுக்குமே அதே பிரச்சனை தான். முன்னையெல்லாம் நான் வாங்குற போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் அசால்ட்டாக வளர்த்திட்டு இருக்கலாம். பட் இப்போலாம் இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. தண்ணி மாத்திரமே மீன் வீக் ஆகிடுறது மாதிரி ஆயிடுது. அது மாதிரி ரொம்ப இம்யூனிட்டி பவர்லாம் இப்போலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது மீனுங்களுக்குமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம ஃபுட்டு என்ன தான் கொடுத்தாலுமே ஸோ தண்ணி தான் மெயினாக இருக்குது. ஸோ தண்ணிலாம் செட் ஆகாட்டி நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் மீன் நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க. யாருக்காக இருந்தாலும் எனக்குமே செட் ஆக மாட்டேங்குது 1-2 வெரைட்டி. ஸோ நானுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சில்வர்டுன்னு சொல்லுவோம். இதுலேயுமே குட்டி நிறையா இருக்கும். பட் இது வந்து குட்டி ரொம்ப சாப்பிடுங்க. இப்போ வீடியோ எடுக்கும்போது கூட உங்களுக்கு ஒரு குட்டி சாப்பிடுங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா தனியாக எடுக்கலாம், ஏன்னா எங்கே வைக்கிறது, அதனால தான் கம்முன்னு விட்டுறது, அதிலே விட்டுறது. சரி நம்மளுக்கு ஒரு 10 குட்டி உயிர் பொழைச்சி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதுங்க. ஓகேங்களா? ஸோ இது சில்லி மொசைக் என்னோட ஓல்டு லைனேஜ் கப்பி. ஸோ அதுக்கப்புறம் ரெட் சில்வர்டோ. ஸோ ரெட் சில்வர்டோ அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இது எனக்கு பிடிச்ச கப்பிங்க, என்கிட்ட என்னோடய லைனேஜ்லேயே வந்து குட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பாருங்களேன், இதுக்குள்ளே ஏதாவது தண்ணி இவ்வளோ மோசம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் இதில் இருக்க கப்பி வந்து ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ உங்க காமிக்கிற பாருங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ தண்ணி வந்து எதனால் இப்படி ஆகுதுன்னா அந்த வெயில் இதில் படுது தெரியுதுங்களா? இப்போ காலையில் ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணி கடந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ 9 மணி வெயிலுங்க. ஸோ அப்படி 9 மணி வெயில் படும்போது என்னென்னா பெரிய அளவில் ஹீட் எடுக்காது தண்ணியை. ஸோ அப்படிங்கிறப்ப நல்லா பாசம் பிடிக்குங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரெட் டைகர்லெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கப்பியை அதுக்கப்புறம் இதில் கொய் கப்பி விட்ருக்கேன்.
ஸோ கொஞ்சம் காப்பாற்றியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் ஒன்று சொல்கிறேங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி பாசத்தை பிடிக்க விட்டு வளர்த்திட்டு இருப்போம் மீன் எல்லாருமே. மீனுங்களோட குட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ காணாமல் போகும். ஸோ அது காரணமும் சொல்லிடுறேங்க. ஸோ இந்த பிரச்சனை தாங்க. ஆக்சுவலாக நானே நேற்றுக்கு தான் பார்த்தேன். இப்படி அழுக்காக மெயின்டைன் பண்ணுற பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப 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 டேஞ்சரானதுங்க. ரொம்ப 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 டேஞ்சரானது இந்த பூச்சி தாங்க. இந்த பூச்சி இப்போ தான் தயவு செஞ்சு மீன்லேருந்து எடுத்து போட்டுருங்க. இது வந்து தும்பி பட்டாம்பூச்சியோட லார்வா தான். ஸோ இது வந்துச்சுன்னா ஸ்விம்ஸு குட்டிங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது வந்ததுன்னா தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா? அது வந்து இந்த இதனுடைய லார்வா, தும்பி பட்டாம்பூச்சி லார்வா தான். ரைஸ் ஃபிஷ் கிட்டத்தட்ட என்னடா நிறையா ஃபிஷ் இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு காணமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முந்தானத்தை எல்லாம் அழுக்கெலாம் இருந்துச்சு, நிறைய எடுத்து தூக்கி போட்டு பார்த்தா எல்லா ரைஸ் ஃபிஷ்ஷையும் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருக்குங்க. அந்த லார்வா வந்துச்சுன்னா ரொம்ப 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 டேஞ்சரான லார்வாங்க அது. ஸோ அந்த லார்வா மாதிரி வந்துச்சுன்னா தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நேற்றுக்கு முந்தானத்தை எடுத்து போட்டேங்க. எத்தனை குட்டி பாருங்களேன், ரைஸ் ஃபிஷ் சாப்பிட்டாங்க அப்பா வெறுத்து போகிற அளவு குட்டிங்க. ஸோ இன்னும் இந்த டப்பா மாற்றி வைக்கவே இல்லை. ஸோ ரைஸ் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ப்ரீடிங்க, ரொம்ப 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 ஈஸியான ஃபிஷ் ப்ரீடிங்கு. இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து முட்டையை வச்சுட்டு சுற்றும். ஸோ அப்படி முட்டையை வச்சுட்டு சுற்றுச்சுனாவே முட்டை போட போதுன்னு அர்த்தங்க. ஸோ நீங்கள் அப்போ என்னென்னா ஒரு நாள் கழிச்சு நீங்கள் இந்த டப்பா வந்து வேறு டப்பாவுக்கு மாற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த டப்பாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டிங்க பொறிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பாருங்கள் எத்தனை குட்டி பொறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ டப்பா ஃபுல்லாகவே குட்டியாக தான் இருக்குங்க. இந்த குட்டியை வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா காப்பாற்றிடலாம். எந்த பெரிய லெவலில் டாஃப்னியா, மொயினா, அதுக்கப்புறம் அந்த பேர் என்ன வினிகிரியில் அதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. சும்மா நீங்கள் எப்பயும் போல ஃபுட்டு கொடுத்தீங்கன்னாவே அதுவே காப்பாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் ரைஸ் ஃபிஷ் குட்டிங்க பாருங்கள் எல்லாம் பெருசாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே பெருசாகிடுச்சு. இது வந்து என்னோடய செகண்ட் பேட்ச் குட்டிங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்சோட நல்லாவே பெருசாக இருக்குது. ஒரு 10-20 குட்டிங்க நல்லா சூப்பராக பெருசாகிடுச்சு. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் குட்டி நிறையாவே இருக்குது. இது வந்து என்னோடய மூணாவது பேட்ச் தான். கொஞ்சம் குட்டிங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிக்கு இரையாக்கிட்டேன் நான் மறந்தேன் அப்படி. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கோப்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் குட்டி பாருங்கள். பேசிக் வெரைட்டி வந்து ரொம்ப 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 ஈஸிங்க. ரொம்ப எந்த அளவுக்கு ஈஸியோ அந்த அளவுக்கு ஈஸி. பேசிக் வெரைட்டிக்கு நீங்கள் பெரிய லெவலில் கேர் எடுக்கணுங்கிறதே இல்லை. பாருங்கள் எத்தனை குட்டி பாருங்கள், குட்டி எல்லாமே பெருசாகுது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த எக்ஸாட்டிக் போனீங்கன்னா மட்டும்தான் ஃபுல் கஷ்டங்க. அந்த கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டங்க. இதுங்களுக்கெல்லாம் பாருங்கள், நான் ப்ராப்பராக எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேம்மா தயவு செஞ்சு தண்ணிக்கு துளி கூட மாற்றிடாதீங்க, எதுனாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் தண்ணியை மாற்றலாம்னு நினச்சினாவே பிரச்சனை தாங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கிற இதில் அப்படியே சூப்பராக இருந்துகிட்டு இருக்கட்டும். தண்ணியை நான் என்றைக்கு மாற்றணும்னா அன்றைக்கி தான் இருக்குது. ஸோ ரொம்ப பத்திரமா பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 குட்டி எனக்கு போட்டுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு 6 குட்டி பலி கொடுத்துருப்பேன். மிச்ச குட்டி அப்படியே ப்ராப்பராக அப்படியே தண்ணி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். மழை பெய்யல, இன்னும் மழை பெஞ்சுனா தான் எனக்கு என்ன ஒரு நிலமைன்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு தான் இருக்குது. மழை பெஞ்ச கிளைமேட் மாறிச்சுனாவே அவ்வளோ பிரச்சனைங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாட்டிக் கப்பிக்கெலாம் அவ்வளோ பிரச்சனை வருமானான்னு கண்டிப்பாக வருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தொட்டிலாம் கிடையாதுங்க. சிமெண்ட் தொட்டி இல்லை, ஆனால் சிமெண்ட் தொட்டி மாதிரி செட்டப் இருக்கும். ஸோ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி சிமெண்ட் பூசி இருக்கும். சிமெண்ட் பால் போட்டு சிமெண்ட் எங்கள் அம்மா பூசி கொடுத்தாங்க. சிமெண்ட் தொட்டி வாங்க முடியல ப்ரோ, என்கிட்ட பட்ஜெட் அவ்வளோ இல்லைன்னா தாராளமாக இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இது வந்து நான் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஐடியா எப்போ கிடச்சுன்னா எங்கள் வீடு நாங்கள் ரெனோவேட் பண்ணோம். புதுசாக கட்டும் போது என்னென்னா அப்போது ஒரு பக்கெட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி பக்கெட்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ என்னென்னா உள்ளுக்குள்ளே அந்த சிமெண்ட் பூசின இதுக்குள்ளே தொட்டி சிமெண்ட் தொட்டி மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. அதை வச்சு தான் எனக்கு ஐடியா கிடச்சிது. எங்கள் அம்மா சொன்னால் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரி பாருங்கள், சிமெண்ட் தொட்டி மாதிரியே சூப்பராக இருக்கும். யாராவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக எங்கள் அம்மாவோட இது தான். எங்கள் அம்மா பாருங்கள். அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஃபுல் சப்போர்ட்டுங்க. நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எதுவுமே திட்டலாம் மாட்டாங்க. நான் அது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா உடனே சரி பண்ணுறா, சரி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி செஞ்சு தான் தருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாதி குண்டா என்னோடது, பாதி குண்டா எங்கள் அம்மாவோடது. ஸோ இருந்தாலும் நான் அம்மாவோடதே காமிக்கிறேன். ஸோ என்னையோட எங்கள் அம்மா சூப்பராக வச்சுருக்காங்க. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அந்த அளவுக்குலாம் பார்த்துக்க மாட்டேன். பட் எங்கள் அம்மா வந்து நல்லா குட்டி எடுப்பாங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனேஜ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. அதுதான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் தனித்தனியாக வச்சுருந்தாங்கன்னா செம வேல்யூ. பாருங்கள், எங்கள் அம்மா பண்ண வேலை தான் எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்கட்டுருக்கு. ஏன்னா என்னோடது மட்டும் கையை வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவோம்
என்னோடதுக்கு கையை வைக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொய்டம்போ தான் இருக்கும். ஸோ கொய்டம்போ இருக்கும். இதில் வந்து ஜெட் பிளாக்கு. ஸோ இதுவுமே ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்கேன், குட்டியை காப்பாற்றிட்டேன். ஜெட் பிளாக் ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சிம்ஸ் வளர்த்திட்ருக்கோம். இதில் வந்து எல்லோ சிம்ஸு, எல்லோலேயும் கோல்டன் சிம்ஸு சொல்லுவோம். ஸோ அந்த சிம்ஸ் வளர்த்திட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவா, இதில் ஆமாங்க ப்ளூ வச்சுருந்தேன், ஒரு பேர் என்னமோ வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ரெட் செல்வோட இந்த எலிஃபெண்ட் இயர் கப்பி. இதெல்லாம் இதுக்கு தண்ணி மாற்றினாங்கன்னா இதில் தண்ணி மாற்ற வேணாம் சொல்லியிருந்தேன். பட் இதெல்லாம் எங்கள் அம்மா வளர்த்துனதாங்க, இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. எங்கள் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வளர்த்திட்டு இருக்காங்க. குவாலிட்டி சூப்பராக தான் இருக்கும். அவங்களே குட்டி எடுத்து அவங்களே இது பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் தண்ணியை மாற்றும் போது என்னென்னா இங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குதுங்க. ஸோ தண்ணி மாற்றாத வரைக்கும் சூப்பராக இருந்துகிட்ருக்கும் மீனுங்க. தண்ணி மாற்றினாவே ஏதோ 1-2 இறக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும். முடிஞ்ச அளவுக்கு கப்பீஸ்க்கெலாம் பால் தண்ணி மட்டும் மாற்றுங்க, ஓகேங்களா. ஃபுல் தண்ணி என்றைக்குமே மாற்றிடாதீங்க. மீனுங்களுக்கு ரொம்ப 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 ஆபத்தானதுங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சராக வச்சுருப்பாங்கட்டுருக்கு. இதில் வந்து ஃபுல் கோல்டு, எங்கள் அம்மா ஃபுல் கோல்டு அத்தனை குட்டி எடுத்தாங்க. எனக்கே சூப்பராக ஆசையாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ குட்டி எடுத்துருந்தாங்க பாருங்கள், எவ்வளோ குட்டி பாருங்களேன். ஸோ எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. மணி பிளான்ட்டு இது அவங்களோட செட்டப் தான், நம்மளோட செட்டப்லாம் இல்லை, அவங்களோட செட்டப் தான். ஸோ எத்தனை குட்டி பாருங்கள். எனக்கே ஃபுல் கோல்டு ஆசையாக இருந்துச்சுங்க. எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன் ஃபுல் கோல்டு வளர்த்திக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க பாருங்கள் எத்தனை குட்டி எடுத்துருக்காங்க தெரியுங்களா. பாருங்கள் அப்படியே நீந்திக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மாட்ட கொடுத்த மீன் தான். நான் வச்சுருந்தேன் அப்படியே எங்கள் அம்மாட்ட வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க மெயின்டைன் பண்ணுறதா. ஸோ அவங்களே தான் பீட்டா ப்ரீடிங் விட்ருக்காங்க. போன தடவை சக்ஸஸ் ஆச்சு. ஏதோ 3-4 குட்டி இருக்குன்னாங்க. பெரிய லெவலில் கண்டுக்கல. ஓகே அவங்களோட இது அது வேணாம் விட்டுருங்க. ஸோ ஓகே இது எல்லாமே நான் வச்சுருக்கேங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய சிம்ஸினுடைய ப்ரீடிங் செட்டப் டேங்க்கு. இதில் பாருங்கள், இதில் நிறையா சிம்ஸ் இருக்கும். எல்லோ ரெட்டு எல்லாமே கலந்து விட்ருப்பேன். ஸோ இதில் சிம்ஸ் ஃபுல்லாக ப்ரீட் ஆகிட்டு இருக்கும், இந்த எல்லோ ரெட்டு. அதே மாதிரி சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நான் பிடிக்கும்போது ரெட் கலராக இருக்கும். திடீர்னு கடைக்கு போயிட்டு பார்த்தோன்னா நைட்டு பேக்கிங் பண்ணும்போது பார்த்தா என்னடா கலரே காணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சிம்ஸ் மட்டும் ஒரு மேஜிக் மாதிரியே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னோட இதுதான். குட்டிங்களாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இப்போ சின்ன ஒரு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். டப்பாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பூசி அதில் விடுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம சொன்னாலுமே டப்பாவில் வைக்கிறதோட சிமெண்ட் தொட்டியில் வைக்கிறது ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. சிமெண்ட் தொட்டி கட்டுற அளவுக்கு இப்போ எங்கிட்ட அமௌண்ட் இல்லை ப்ரோ. ஸோ ஏன்னா நம்ம மேலே மாடியிலேருந்து சிமெண்ட் தொட்டி கட்டினா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ அதனால் நாங்கள் என்ன ஐடியா பண்ணோன்னா எங்கள் அம்மாட்ட இது மாதிரி சொன்னேன், அவங்களும் சூப்பராக பண்ணி தந்துட்டாங்க. சிமெண்ட் தொட்டிக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஸோ சிமெண்ட் தொட்டி கட்ட முடியல அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்கு, உதாரணத்துக்கு 1 கிலோ சிமெண்ட்டு 20 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். ஸோ 20 ரூபா. ஸோ அதுக்கு போக மண் வந்து ஒரு 2-3 சட்டி வாங்கிட்டீங்கன்னா மொத்தமாக ஒரு 200 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் எல்லா டப்பாவுமே பூசிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ப்ரோ இது மாதிரி நான் சிமெண்ட் தொட்டி கட்ட முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாட்டிக் கப்பி, நார்மல் கப்பின்னு எதுவுமே சொல்லுங்கள். ஏன்னா நார்மல் கப்பி நீங்கள் எப்படி வளர்த்துனாலும் மீன் சூப்பராக சர்வே ஆகுது. இதெல்லாம் பாருங்கள், எப்படி வச்சுருந்தாலும் மீன் சூப்பராக சர்வே ஆகும். ஆனால் எக்ஸாட்டிக் கப்பியை பொறுத்த வரைக்கும் தண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு மாற்றாமல் வச்சுருக்கணும். தண்ணியை மாற்றாமல் வச்சுருக்கணும். என்னோட அழுக்காக விட்டுற சொல்கிறேன் அப்படிங்கன்னா அழுக்காக விட சொல்லிங்க. அதாவது ரொம்ப தண்ணி ஃபுல்லாக மாற்றிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த மீனுமே மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.